வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான லேஅவுட் ப்ராப்பர்ட்டியை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த லேஅவுட்டோட வாசலில் நிற்கிறோம். இந்த ஏரியா சுற்றி காட்டுறோம், பார்த்துக்கங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க இடம். ஸோ உங்களுக்கு திக் ரெசிடென்ஷியலுங்க. இது இப்படி மக்கள் நடக்கவே இடம் இல்லைங்க, அப்படி டெவலப் ஆகிடுச்சுங்க அப்படிலாம் இல்லை. இது இப்போ தான் நல்லா ரெசிடென்ஷியலாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க இடம். ஸோ இதுதான் ரைட் டைம் டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்காக தான் சொன்னேன், இது ரெசிடென்ஷியல் அட் த சேம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே சூட்டபுளாக இருக்கும். என்னப்பா பெருசாக வீடு இல்லையாப்பா, அங்கங்கே தானேப்பா இருக்குது, இது எப்படிப்பா ரெசிடென்ஷியல் கரெக்டுனா? நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். லேஅவுட்டுக்கு பேக் சைடு ஃபுல்லாக வீடு, லேஅவுட்டுக்கு லெஃப்ட்டில் ஃபுல்லாக வீடு, லேஅவுட்டுக்கு ரைட்டில் ஃபுல்லாக வீடு, எல்லாம் அங்கங்கே இருக்குது. ஸோ இது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இங்கே மக்கள் வசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, ரெசிடென்ஷியலாக டெவலப் ஆகிட்டும் இருக்குது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. பாருங்கள், 5 ஏக்கருக்கு டெவலப் பண்ணியிருக்க லேஅவுட்டுங்க. இது ஃபுல்லாகவே காம்பவுண்ட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு 34 அடி, அண்ட் உள்ளே கனெக்ட் பண்ணுறது எல்லாமே 33 அடி, 30 அடி, 24 அடின்னு வெரைட்டிஸ் ஆஃப் லேண்ட்ஸ் போட்டிருக்காங்க. லேண்டுன்ற மாதிரிங்க ரோடு போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 25ங்க. இதில் உங்களுக்கு தெரியல, பட் நம்புங்க, இன்றைக்கி அக்டோபர் 25 சனிக்கிழமை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த அக்டோபர் இந்த 18லேருந்து 22க்குள்ளே எந்த அளவுக்கு மழை பெஞ்சுது, ஸோ எவ்வளோ தண்ணி நின்றுச்சு அப்படின்னு நீங்கள் நியூஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. குடுவாஞ்சரில் தண்ணி நிற்கிதுன்னு. நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்தாலும் சரி, எங்கேயுமே மறைமலை நகர் அப்படின்ற ஒரு பேரை இந்த வெள்ள பாதிப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மறைமலை நகர் அப்படிங்கிறது அண்ணா நகர் மாதிரி 1968லேயே ப்ரீ பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக ரெடி பண்ண ஒரு பிளேஸ் தான். ஸோ அதனாலன்றதையும் தாண்டி இந்த லேஅவுட்காரவங்க இந்த இடத்த சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு லேஅவுட்குள்ளே எங்கேயாவது தண்ணி நிற்கிதான்னு பாருங்கள். லேஅவுட்டில் எங்கேயுமே தண்ணி நிற்காது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மழைநீர் வடிகால் ஃபுல்லாக சைட்டு ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்குறாங்க மழைநீர் வடிகால். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த அம்யூனிட்டி. இந்த மாதிரி இந்த லேஅவுட்குள்ளே ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த லேஅவுட்குள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவே. ஸோ நான் உங்கள் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ராஜெக்டோட நேமு சென்சியா. இந்த ப்ராஜெக்டை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராப்ஷல் தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராப்ஷல் கம்பெனி கடந்த ஒரு 20 இயர்ஸாக நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு இந்த 20 இயர்ஸ் ஏன்டா இந்த பில்டப்லாம் கொடுக்கலான்னா, நம்புங்க, 20 வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ தைரியமாக நம்பி இவங்ககிட்ட நம்ம ப்ராஜெக்ட் வாங்கலாம். அதுக்காக தான் யாரோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சரி, யாரோட ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 5 ஏக்கருக்கு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. 5 ஏக்கர் டெவலப் பண்ண இந்த லேஅவுட்டில் 152 பிளாட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாக பிளாக் டாப் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் எடுத்து வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே செப்பரேட்டாக பைப் கனெக்ஷன், வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. மழைநீர் வடிகால் போட்டு கொடுத்துருக்குறாங்க. 2 பார்க் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ்க்காக ப்ளே ஏரியாவோட ஒரு பார்க்கும், சீனியர் சிட்டிசனுக்காக வாக்கிங் ஜாகிங் சிட் அவுட் ஏரியாவோட ஒரு பார்க்கும் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்குமே 2 டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 5 ஏக்கருக்கு 2 பார்க் அப்படிங்கிறது விச் இஸ் கன்வென்சபிள். ஸோ நம்ம சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 5 ஏக்கர் இருக்குன்னா ஒரு பார்க்கு அப்படின்னு நிறுத்திடுவாங்க. பட் இவங்க 2 பார்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே 152 பிளாட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உள்ள 150-200 குடும்பங்கள் வசிப்பாங்க. அவங்களுக்கு தேவையாக இருக்குன்னு அதையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த லேஅவுட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும். இந்த லேஅவுட்டுக்குள்ளே அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிப்பா, நான் லேஅவுட்டை பற்றிலாம் சொல்லிட்டேன். லேஅவுட்டை சுற்றி என்ன இருக்குது, இந்த லேஅவுட்டு கரெக்டாக எங்கே இருக்குது, இது எப்படிப்பா வரது? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த லேஅவுட் கரெக்டாக மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் ஜூனியர் குப்பண்ணா ஹோட்டல்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த லேஅவுட்டை ரீச் பண்ணிடலாம் ஜிஎஸ்சி ரோட்லேருந்து.
இது ஒரு வழி அப்படின்னா, இன்னொரு வழி அப்படின்னா நம்ம எஸ்பி கோயில்கிட்ட ஒரகடம் கனெக்ட் பண்ணுறதுக்காக நியூ ஓவர் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல தான் சென்னையில் இந்த பெரிபரல் ரிங் ரோடு, இந்த எண்ணூர்லேருந்து மகாபலிபுரம் கனெக்ட் பண்ணதில்ல, ஸோ அந்த ரோடு அந்த இடத்துல தான் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த பிரிட்ஜ் வழியாக வந்தோம்னா 2.5 கிலோமீட்டருக்குள்ளேயே இங்கே ரீச் ஆகிட முடியும். ஸோ உங்களுக்கு இதோட லொக்கேஷனுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துருங்க, கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மறைமலை நகர். ஸோ ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இங்கே வாங்குறதுனால என்னப்பா பயனு? இந்த லேஅவுட்டை சுற்றி ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கானா? இருக்குது. உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூலில் ஆரம்பித்து எஸ்ஆர்எம் ஸ்கூலு, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, கிரசன்ட் யூனிவர்சிட்டி, ஸோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போனால் அத்தனை ஸ்கூல் அண்ட் காலேஜ் இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. ஓகே, வேலைக்கு போகிறீங்களா? இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் ஜோஹோ ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஜோஹோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லையா, ஸ்ரீராம் கேட்வே நம்ம அப்படியே ஜிசியில் ரைட் எடுத்தோன்னா பெருங்கலத்தூரில் இருக்குது. இல்லையா, அப்படியே இந்த எஸ்பி கோயில் பிரிட்ஜ் ஏறி ரைட் இறங்கினோன்னா ஒரகடம் இருக்குது. ஸோ ஒர்க்கிங்க்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக ஒர்க்காக டெவலப் பண்ண ஏரியாஸ்க்கு இங்கேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பிளேஸில் இருந்து எல்லா இடத்துக்குமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆரம்பத்திலேயே ஜிஎஸ்சி ரோடு ஜூனியர் குப்பண்ண வழியாக வரலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜிஎஸ்சி ரோடு ஒரு நேஷனல் ஹைவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஒரகடம் போகிறதுக்கு எஸ்பி கோயிலில் ஏறி ரைட் எடுத்தோம்னா ஒரகடம் போய் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ரீச் பண்ணிடலாம். இல்லையா, ஜிஎஸ்சி ரோட்டில் லெஃப்ட் எடுக்காமல் ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வண்டலூர்கிட்ட அவுட்டர் ரிங் ரோடை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி சிட்டி உள்ளே வெளியிலன்னு எல்லா இடத்தையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது பாருங்கள், சைட்குள்ளே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ஒரு வீடு. ஸோ இங்கே ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க, அங்கேன்னு ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்படி சைட்டுக்குள்ளே அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ரெடி டு மூவுக்கு நீங்கள் ஒரு பிளேஸ் பார்த்து அந்த இடத்துக்கு வந்து நான் கட்டி உடனே குடி வரணுனாலும் இது பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்ல வேண்டியது ப்ரைஸ் தான், அண்ட் இவங்க ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சிஇஓ சார் வந்திருக்கிறாங்களா, அவங்களே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் சைட்டை ஃபுல்லாக பார்த்துட்டேன் சார், ப்ரைஸே ஆஃபராக தான் இருக்குது. அதுக்கு மேலேயும் எங்கள் சிஇஓ சார் ஆஃபர் சொல்லுவார் பில்டப் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படி என்ன சார் ஆஃபர்? ஏன் சைட் ஆஃபர்னு சொல்கிறீங்க நீங்கள்? சார் நான் இந்த லொக்கேஷனில் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் சார், சேனல் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும். 2600 கம்மியாக எங்கேயாவது கொடுத்தா நான் வெள்ளை பேப்பரில் சைன் போட்டு தரேன் சார். நீங்கள் எப்படி தரீங்க? பார்க்குற மக்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் சொன்னது ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து மறைமலை நகரில் நம்ம போட்டிருக்க ப்ராஜெக்ட்டு ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் வந்து மிகப்பெரிய ஆஃபர். ஏன்னா இந்த ஏரியாவில் 3000 விற்றுட்ருக்காங்க. நம்ம மட்டும்தான் வெறும் 2399 ரூபாய்க்கு ஒரு சதுரடி தரும். சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வாங்குற அவ்வளோ தான். பட் இருந்தாலும் அந்த ஆஃபர் என்னன்னு கேட்குறீங்களே, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது அதுதான், பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தான், ஆஃபர்னாலும் ப்ராப்ஷல் தான். அப்போ ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கணும்ல. தீபாவளி முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆஃபர் என்ன மக்கள் பார்த்துட்ருப்பாங்க, நீங்களே கேட்டுட்ருங்க. அதுக்காக பில்லா ரங்கா பாஷா ஆஃபர் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பில்லா ரங்கா பாஷா, ஆமாம். எல்லாமே ரஜினி சாரோட பெரிய ஃபேனா சார் நீங்கள்? எல்லாருமே ரஜினியோட ஃபேன் தான். இருந்தாலும் இது சூப்பர் ஸ்டார் மாதிரி இது ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்னால சூப்பர் ஸ்டார் பேரில் ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் தான் பில்லா ரங்கா பாஷா ஆஃபர் கொடுக்குறோம். அது என்னென்னா 3 ஆஃபர் கொடுக்குறோம். பிளாட் வாங்குற எல்லாருக்குமே பொதுவாக வந்து ஒரு ஆஃபர் தான் எல்லாருமே கொடுப்பாங்க. நம்ம இப்போ 3 ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட் ஆஃபர்னு கேட்டிங்கன்னா, பிளாட் வாங்குற எல்லாருக்குமே OnePlus ஃபோன் வந்து ஃப்ரீயாக தரும். பிராண்ட் நியூ OnePlus ஃபோன் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பட்டா ஃப்ரீ. பட்டா ஃப்ரீயாக தரீங்க? பட்டா ஃப்ரீயாக தரும். அதுக்கு சார்ஜ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரீ. சூப்பர் சார். மூணாவது ஆஃபர் பார்த்தீங்கன்னா லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் ஃப்ரீ. ஸோ இப்போ நான் லோன் எடுக்க போகிறேன்னா அதுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவும் எனக்கு வேண்டாம்? ஆமாம், அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எதாவது கலெக்ட் பண்ணுவாங்களே, HDFCலையோ ஐசிஐசிலையோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ராசஸிங் ஃபீஸும் நாங்களே ஏற்றுக்கிறோம். ஸோ பில்லா ரங்கா பாஷா ஆஃபரில் 3 ஆஃபர் தரும். பிளாட் வாங்குகிற எல்லாருக்குமே ஒரு OnePlus பிராண்டட் ஃபோன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, அப்புறம் லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் ஃப்ரீ. சரிங்க சார், நீங்கள் சொன்னதெல்லாம் சூப்பராக இருக்குது சார். இப்போ ஒரு சிலர் வச்சுருப்பாங்க, சார் என்கிட்ட OnePlus ஃபோன் இருக்குது, நான் பட்டாக்கும் காசு தரேன், நான் ப்ராசஸிங் ஃபீஸும் தரேன், எனக்கு ப்ரைஸில் ஏதாவது பண்ணுங்கன்னு ஒரு சிலர் இருப்பாங்களா சார்? இல்லை, கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் அது வந்து பைபேக் ஏதாவது பேசுவாங்க. அது கேஸ் டு கேஸ் வந்து பேசிக்கலாம். சைட்டுக்கு வந்து என்னோட ஜென்ரல் மேனேஜரை மீட் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு கேஸ் டு கேஸ் வந்து கால் எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருவாமா. சூப்பர் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அவ்வளோதான் மக்களே, எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன், பார்த்துட்டிங்க. சைட் விசிட் வரணுன்னா கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். இத்தனை அம்யூனிட்டிஸ் இருக்குது. அதுவும் முக்கியமான விஷயம், இந்த சரௌண்டிங்கில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2600 கம்மியாக எங்கேயுமே கிடைக்காது. நான் வெள்ளை பேப்பரில் கூட எழுதி தரேன்.
ஆனால் இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2399 ரூபா ப்ளஸ் சின்னதாக ஒரு அடிஷ்னலாக டெவலப்மெண்ட் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸுமே ரொம்ப நெகோஷியேஷன் ப்ளஸ் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. 0% கமிஷன், ப்ரோக்கரேஜ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒரு ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெகுலராக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை.